வணக்கம். நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு கடைய உருவாக்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது வெறும் ஒரு கடை இல்ல, உங்க உலகம். ஆனா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, அது நம்மோட மொத்த உழைப்பையும் பாதிச்சிரலாம், இல்லையா? அப்படி எதுவும் நடக்காம, உங்க கடைய ஒரு கவசம் மாதிரி எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு தான் இருக்கு கடைக்காரர்களுக்கான காப்பீடு. அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கடைக்கு என்னென்ன விதத்துல எல்லாம் ஆபத்து வரலாம்? நம்ம மனசுக்கு உடனே வர்றது என்ன? தீ விபத்து, திருட்டு, அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. நம்ம கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு தேவை? ரெண்டாவது, இந்த கடைக்காரர்களுக்கான காப்பீடுனா அப்படின்னா என்ன? மூணாவது, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? நாலாவது, இதுல என்னென்னலாம் கவர் ஆகும்? அஞ்சாவது, ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது? கடைசியா, இது எப்படி உங்க உழைப்பையே பாதுகாக்குதுன்னு முழுசா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான கேள்வி. இன்சூரன்ஸ் உண்மையிலே தேவைதானா? மாசம் மாசம் பணம் கட்டுறதுக்கு பதிலா அந்த காசை வேற எதுக்காவது பயன்படுத்தலாமே அப்படின்னு தோணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா முதல்ல என்னென்ன ஆபத்துகள் நம்மள சுத்தி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு தீ விபத்து. இல்லனா ராத்திரியோட ராத்திரியா கடையில திருடு போயிடுச்சு. இப்போ மழைக்காலம், எதிர்பாராத வெள்ளம் வந்து எல்லா பொருளையும் வீணாக்கிடுச்சு. ஏன், கடையில யாராவது தெரியாம வழுக்கி விழுந்துட்டா கூட அது நமக்கு ஒரு பெரிய சட்டச்சிக்கலை உண்டாக்கிடும். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத, எப்போ வேணா நடக்கக்கூடிய விஷயங்கள். அடடா, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கான பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த கடைக்காரர்களுக்கான காப்பீடு. இது வெறும் பணத்தை மட்டும் பாதுகாக்கிற விஷயம் இல்ல, அதை விட முக்கியமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி. நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு பாலிசி போதும். உங்க கடையோட கட்டிடம், உள்ள இருக்கிற பொருட்கள், கல்லாப்பெட்டியில இருக்கிற பணம்னு இப்படி நிறைய விஷயங்களை ஒரே பாலிசில பலவிதமான ஆபத்துகள்ல இருந்து இது பாதுகாக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க பிசினஸுக்கான ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே கவனமா தான் இருப்போம். ஆனா சில சமயம் நம்ம எதிர்பார்க்காம தடுமாறும்போது நம்மள கீழே விழாம தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வேணும் இல்லையா? அந்த வலை தான் இந்த இன்சூரன்ஸ். ஓகே, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த பாலிசி யாருக்கெல்லாம் பொருந்தும்? குறிப்பா உங்க கடைக்கு இது சரியான தேர்வா இருக்குமா? வாங்க அதை இப்போ பார்க்கலாம். நீங்க ஒரு மளிகை கடை நடத்துறீங்களா? இல்ல ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு சின்ன ஹோட்டல் இல்ல கஃபேவா, துணி கடை, மெடிக்கல் ஷாப், இப்படி சில்லறை விற்பனை செய்யுற எந்த ஒரு சின்ன அல்லது நடுத்தர கடையா இருந்தாலும் சரி, இந்த பாலிசி உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமானதா இருக்கும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது அதுல என்னென்ன விஷயங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அதாவது எது கவர் ஆகும், எது கவர் ஆகாதுன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி விவரமா பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. ஒரு பக்கம் எதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் எதுக்கெல்லாம் இல்லன்னு இருக்கு. முதல்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம். உங்க கடையோட கட்டிடம், உள்ள இருக்கிற பொருட்கள், தீ விபத்து, வெள்ள மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படும். திருட்டு, கொள்ள நடந்தா கவர் ஆகும். கல்லாவுல இருக்கிற பணம், ஏன் பேங்க்குக்கு எடுத்துட்டு போற பணம் கூட பாதுகாக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கோ உங்க ஊழியர்களுக்கோ விபத்து நடந்தா அதுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா, நம்ம கடையால மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். சரி, அப்போ எதுக்கெல்லாம் கிடைக்காது? நாமளே வேணும்னு ஒரு சேதத்தை உண்டாக்கனா அதுக்கு கிடைக்காது. போர் மாதிரி பெரிய அளவிலான பிரச்சனைகள், அணுசக்தி அபாயங்கள் இதுல வராது. அப்புறம் காலப்போக்குல ஒரு பொருள் பழசாகி தேஞ்சு போறதுக்கு கிளைம் பண்ண முடியாது. அதே போல நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களே மோசடி செஞ்சா அதுக்கும் இந்த பாலிசில பாதுகாப்பு இல்ல. சோ இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது நடந்துட்டா இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறது, அதாவது கிளைம் பண்றது ரொம்ப பெரிய வேலையா இருக்குமோ, அலைய விடுவாங்களோ, இந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா உண்மையில நீங்க சரியான வழிமுறைகளை பின்பற்றினா கிளைம் பண்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். அது எப்படின்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடுங்க. இதுதான் முதல் படி. ரெண்டாவது, திருட்டு மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கட்டாயமா போலீஸ்ல புகார் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். மூணாவது, கிளைம் ஃபார்மை சரியா நிரப்பி மத்த ஆவணங்களோட சேர்த்து கொடுக்கணும். நாலாவது, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு அதிகாரி வந்து பாப்பாரு. அவருக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடைசியா, பாலிசியோட விதிமுறைகளின்படி உங்களுக்கான கிளைம் தொகை உங்க கைக்கு வந்துரும். அவ்வளவு. இந்த கிளைம் ப்ராசஸ இன்னும் சுலபமாக்க சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெடியா வச்சுக்கணும். அது என்னென்னா, சரியா ஃபில் பண்ணின கிளைம் ஃபார்ம், போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி,
நடந்த சேதத்தை போட்டோ எடுத்திருந்தா அந்த போட்டோஸ், அப்புறம் காணாம போன இல்ல சேதமான பொருட்களோட பில்கள். இதெல்லாம் சரியா இருந்தா உங்க வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதுல ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காப்பீடுங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது உங்க பல வருஷம் உழைப்பு, உங்க கனவு, உங்க முதலீடு, இது எல்லாத்தையும் சேர்த்து பாதுகாக்கிற ஒரு கவசம். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த காப்பீடு ஒரு செலவு அல்ல. இது உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒரு கேடயம் மற்றும் முழுமையான மன அமைதியை வழங்குகிறது. செலவுக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது உங்க பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான முதலீடு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இவ்வளவும் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து உருவாக்குன உங்க கடையையும் உங்க முதலீட்டையும் பாதுகாக்க நீங்க தயாரா? உங்க பிசினஸோட எதிர்காலத்தை நினைச்சு நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க.